வணக்கம் தமிழா. எங்கிட்ட இருக்கிறது வந்து Poco X2. இந்த ஃபோனில் வந்து சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதிவில் நம்ம வந்து இந்த சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எப்படி வேலை செய்யுது, ஃபேஸ் ரெகக்னிஷன் எப்படி இருக்குது, இதை சார்ந்த ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது, அதெல்லாம் பற்றி நம்ம வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோனை பற்றிய மேலும் பல வீடியோக்கள் நான் தொடர்ச்சியாக போட இருக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் அமைக்கி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. இந்த ஃபோனு வந்து பார்த்திங்கன்னா சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த Poco X2ல தான் முதல் முறையாக இந்த சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்கன்னா இல்லை, பல கம்பெனிகள் வந்து இந்த சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அவங்க ஃபோன்களில் தந்திருக்காங்க. சோனி, சாம்சங், நோக்கியா இந்த மாதிரி பல கம்பெனிகளும் கொண்டு வந்திருக்காங்க. ஹானர் கூட கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஷாமி வந்து முதல் முறையாக K30யில் வந்து இந்த சைட் மவுண்டட் கொண்டு வந்திருக்காங்க. அதான் இப்போ வந்து Poco X2 இந்தியாவில் இப்போ வருது. ஸோ இந்த சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எப்படி இருக்குது, எளிதாக இருக்கா, இது எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம வந்து செட்டிங்ஸில் போய் இதை செட் பண்ணிக்கலாம். ஃபோனை செட் பண்ணும்போது நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் நான் செட் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம செட் பண்ணலாம். இந்த சைடில் வந்து சென்சர் ஏரியா இருக்குது. ஸோ அதை டச் பண்ணி நம்ம வந்து இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் என்ரோல் பண்ணலாம். நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் ஃபோன் யூஸ் பண்ணும்போது இந்த ரெண்டாவது விரலில் ஆட் பண்ணுறது எளிதாக இருக்கும். ரைட் ஹேண்டு யூஸ் பண்ணும்போது இந்த தம்பை ஆட் பண்ணுறது எளிது. யூசேஜுக்கு அது ஈஸியாக வரும். ஸோ இப்போ நான் வந்து வலது கையில் உள்ள தம்பியும் நான் வந்து என்ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து எளிதாக உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு விரல்களும் எளிதாக இருக்குது. சரி, இப்போ முடிஞ்சு. இப்போ செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னிஷன் மெத்தட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டச் மற்றும் ப்ரெஸ்ன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி அது ரெகக்னேஷன் ஆகும், இல்லாட்டி டச் பண்ணி கூட நீங்கள் ரெகக்னேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டச்சை நான் வந்து சூஸ் பண்ணுறேன். சரி, இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டேன். வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவசி பாஸ்வேர்ட் இருக்குது, ஆப் லாக் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் பேமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னா ஃபீடோ ஈஃபான்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்கிரிப்ஷன் ஆத்தரைசேஷன் மெத்தட், இந்த சர்டிஃபிகேஷன் சொல்லலாம். ஸோ அது வந்து இந்த ரெண்டுமே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் பேடிஎம் போன்ற பேமெண்ட் ஆப்பை நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாக நீங்கள் வந்து செக்யூர்டாக லாக்இன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு சர்டிஃபிகேஷன் சொல்லலாம் இதை. இப்போ வந்து ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் அன்லாக்கும் நான் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் யூஸிங் ஃபேஸ் டேட்டா, ஸ்டே ஆன் லாக் ஸ்க்ரீன் ஆஃப்டர் அன்லாக்கிங், அதை நான் வந்து எப்பவுமே நான் டிசேபிள் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து அன்லாக் பண்ணால் எனக்கு வந்து எப்பவுமே ஹோம் ஸ்க்ரீன் போகணும், லாக் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடாது. அலோவ் ஃபேஸ் அன்லாக் வென் ஸ்க்ரீன் லைட்ஸ் அப். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபேஸை பார்த்தோன்னே அன்லாக் பண்ணுற மாதிரியும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை நான் இப்போ டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் வந்து எப்போவுமே வந்து இந்த லிஃப்ட் டு வேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபோன் அப்படி லிஃப்ட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் முகத்தை பார்த்து வந்து அன்லாக் பண்ணிடும். ஸோ அது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ வேக், ஸோ ரேஸ் டு வேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே எனேபிள் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். ஸோ வந்து எளிதாக இருக்கும் ஃபேஸ் அன்லாக்குக்கு. சரி, இனி வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வேலை செய்யுது. இந்த விரல்லையும் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ரைட் ஹேண்டில் எப்படி நீங்கள் ஃபோனை வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் டச் பண்ண உடனே இது வந்து அன்லாக் ஆயிரும். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த டச் மற்றும் ப்ரெஸ்ன்னு ரெண்டு ஆப்ஷன் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி, அதாவது பவர் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அன்லாக் பண்ண மாதிரியும் நீங்கள் வைக்கலாம். ஸோ அதுக்கு வேணும்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நான் வந்து டச் மூலமாக எனேபிள் பண்ண மாதிரி வச்சுருக்கிறேன். ஸோ வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வேலை செய்து ஃபேஸ் ரெகக்னிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் ரேஸ் டு வேக் கொடுத்ததுனால இப்படி நான் ரேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அன்லாக் ஆயிரும். ஸோ இந்த ஃபேஸ் ரெகக்னிஷனும் டீசெண்டாக ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆப் லாக் எப்படி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப் லாக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போய் நான் வந்து உங்களுக்கு தேவையான ஆப்பை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். நான் கேலரி எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கேலரி யாராவது அக்சஸ் பண்ணாங்கன்னா இப்போ நான் வந்து லாக் ஆகிருக்கு. ஸோ ஃபேஸ் அல்லது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மூலமாக இதை நான் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்படி அன்லாக் ஆகுது. ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இதை வந்து நீங்கள் ஃபேஸ் மூலமாக கூட நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் லாக் வந்து ரொம்ப அருமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இந்த
ஃபிங்கர் பிரிண்ட் மற்றும் ஃபேஸ் ரெகக்னிஷன் மூலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே கன்வீனியண்டாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஃபோன் இப்படி எடுத்தோம்னா யூஸ்வலாக நம்ம ஃபோனை இப்படி தான் நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். கைப்பட்ட உடனே அது வந்து அன்லாக் ஆகிடுது. ப்ரெஸ் அல்லது டச் மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு கன்வீனியண்டான முறையாக எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் நல்லா இருக்குன்னு தோணுதா? இல்லாட்டி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பெட்டர்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி பேக் சைடு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பெட்டர்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸ் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதான் வந்து இந்த Poco X2ஓட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபேஸ் ரெகக்னிஷன் சார்ந்த ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த Poco X2 பற்றி மேலும் பல வீடியோக்கள் நான் போடுறேன். ஸோ தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டன் அமைக்கிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.